10th standard maths chapter 1 relation and functions exercise 1.4 fourth sum in the video solve பண்ணிடலாம். Show that the function f such that n tends to n is defined by f of x equal to 2x minus 1 is 1 to 1 but not on to. So question என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா show that நம்ம prove பண்ணணும். ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1லேருந்து அப் டு இன்ஃபினிட்டி லாஸ்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கும் போது எது வரைக்கும் லிமிட் கொடுக்கல, ஜஸ்ட் என்ன நேச்சுரல் நம்பர்ஸ், எது நேச்சுரல் நம்பர்ஸ் எது நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரெண்டு செட்டுமே என்னவா இருக்கணும், நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x minus 1 எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் வெரிஃபை பண்ணுங்க, ஆனா ஆன் டூ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு 1 to 1 என்னன்னு தெரியணும், ஆன் டூனா என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ தெரிஞ்சதானே இந்த சம் போட முடியும். ஸோ 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஏ பின்னு ரெண்டு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 1 2 3 இங்க 5 6 9 எப்படி இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ 1 5 2 6 3 9 இது மாதிரி ஏல இருக்கிற ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் பில டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இமேஜஸா இருந்தது அப்படின்னா இது என்னது 1 to 1. சரியா, இப்ப இங்க 1 இருந்தா அதுக்கு இமேஜா என்னவா இருக்கு, 5 இருக்கு, 2னா 6 இருக்கு, 3னா 9 இருக்கு, அப்படி இருந்தா இது 1 to 1. இதுவே ஆன் டூனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ செட்டு பி செட்டு 1 2 3 again 5 6 9. இப்போ இதுல 5ன்ற எலிமெண்ட்டுக்கு ஏ செட்ல என்ன இருக்கு, ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ இப்போ ஏல இருந்து பி அப்படின்னா நம்ம இதை இமேஜ்ன்னு சொல்லுவோம். இதுவே பில இருந்து ஏக்கு போச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரீ இமேஜ்ன்னு சொல்லுவோம். ஸோ 5க்கு ப்ரீ இமேஜா 1 இருக்கு, 6க்கு ப்ரீ இமேஜா 2 இருக்கு, 9க்கு ப்ரீ இமேஜா 3 இருக்கு. ஸோ ஆன் டூனா என்ன அர்த்தம்னா பி செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே கண்டிப்பா என்ன இருக்கணும், ஏ செட்ல ப்ரீ இமேஜ் இருக்கணும். ப்ரீ இமேஜ் இல்லாம எந்த ஒரு எலமெண்ட்டுமே பி செட்ல தனியா இருக்கக்கூடாது. சரிங்களா, அதுதான் ஆன் டூ. ஓகே, ஸோ இப்போ சம்குள்ள போலாமா. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 1. என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸா. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்எஸ் ஈக்குவல் டு 1 2 3 வேல்யூஸ் அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு எலிமெண்டா என்ன பண்ணணும், நம்ம இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 1. ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ 2 into 1 minus 1. 2 1s 2 minus 1, 2 minus 1 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 எடுக்கிறேன். 2 into xக்கு பதிலாக 2 minus 1. Now 2 2s are 4 minus 1, 4 minus 1 3. Next f of 3. 2 into xக்கு பதிலாக 3 minus 1. 2 3s are 6 minus 1, so 5. Next f of 4 எடுக்கிறேன். 2 into 4 minus 1, so 4 2s are 8, 8 minus 1 7. F of 5. 2 into 5 minus 1. So 2 5s are 10 minus 1 9. So இப்போ ஒரு 5 எலமெண்ட்ஸ் எடுத்தா போதும். சரிங்களா, ஏன்னா என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் தான் போயிட்டே இருக்குமா. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம போட முடியாது. ஃபர்ஸ்ட் 5 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆரோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிடலாமா. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ரெண்டு செட்டுமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ n போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட்டுக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா நம்ம எக்ஸ்ன்ற இடத்துல தான் என்ன பண்ணுவோம், இந்த 1 2 3 அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அப்போ செகண்ட் செட்டோட நேம் எஃப் ஆஃப் எக்ஸ். இது 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா.
இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோமா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சு, 1 கிடைச்சது. அந்த 1 இங்க போடுங்க. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு 3 கிடைச்சதா. அதே மாதிரி 3, 5, 3க்கு 5, நெக்ஸ்ட் 4, 7, ஸோ 4க்கு 7, அடுத்தது 5க்கு 9 இல்லையா. ஸோ இதுவும் போயிட்டே இருக்குமா. Now listen. 1க்கு என்ன இமேஜ் வந்துச்சு, 1 தான் இல்லையா. ஸோ 1க்கு 1, 2க்கு 3, 3க்கு 5, 4க்கு 7, 5க்கு 9. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட், இந்த செட் இருக்கா எக்ஸ்ன்ற செட்டு, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ரெண்டாவது செட் இல்லையா. ஸோ ரெண்டு செட்டையுமே பார்க்கும்போது இதுல இந்த செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்குமே இந்த செட்ல எப்படி இருக்கு, தனித்தனியா இமேஜஸ் இருக்கு, டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கு. சரிங்களா, என்ன இருக்கு, டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கு. அப்படி இருந்தா இது 1 to 1. ஸோ இந்த ஃபிகர்ல டயக்ராம் ஏதாச்சும் எழுதிக்கலாம். ஓகேங்களா. For different elements in X. So X என்ற செட்ல இருக்கிற different elementsக்கு என்ன இருக்கு, there are different images in, எதுல images இருக்கு, f of Xல இருக்கு. ஓகேவா. அதனால இது என்னது, hence கொடுத்திருக்கிற function is a 1-to-1 function. So 1-to-1 proof பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணணும், on to கிடையாது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுமா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா on to-னா என்ன கண்டிஷன், on to அப்படின்னா f of x இந்த செட் இருக்கு இல்லையா, இதுல எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே இந்த செட்ல என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ரீ இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்ன இருக்கணும், ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். இப்போ இதுல பாருங்க f of x இது நேச்சுரல் நம்பர்ஸா, நம்ம 1, 2, 3, 4, 5 அப்படிதான் எழுதணும். ஓகேவா, அப்படி நேச்சுரல் நம்பர்ஸா 1, 2, 3, 4, 5 அப்படி எழுதும் போது 2ன்ற எலிமெண்ட்டுக்கு இந்த செட்ல என்ன கிடையாது, ப்ரீ இமேஜ் கிடையாது. அதே மாதிரி 4க்கு என்ன கிடையாது, இந்த செட்ல ப்ரீ இமேஜ் கிடையாது. 6க்கு கிடையாது, 8க்கு கிடையாது. ஓகேவா, நம்ம வந்து f of x மட்டும் தான் எழுதியிருக்கோம். f of xல ஃபுல்லாவே நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றதுனால நம்ம 1, 2, 3, 4 அதையும் சேர்த்து எழுதலாம். ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன கிடையாது, இந்த செட்ல இந்த எலிமெண்ட்ஸ்க்கான ப்ரீ இமேஜஸ் கிடையாது. 2க்கு 4க்கு 6க்கு 8க்கெல்லாம் என்ன கிடையாது, ப்ரீ இமேஜஸ் கிடையாது. ஒன் மோர் திங், ரேஞ்ச் அண்ட் கோடமைன் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லலாம். என்ன பண்ணலாம், ரேஞ்சு கோடமைன் கம்பேர் பண்ணி சொல்லலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரேஞ்சுன்றது நம்ம எதை எழுதுவோம், 1, 3, 5, 7, 9 எழுதுவோமா. 1, 3, 5, 7, 9 இதுதான் ரேஞ்ச் இல்லையா. கோடமைன் என்னது, 1, 2, 3, 4, 5 இல்லையா. கோடமைன் என்னது 1, 2, 3, 4 அப்படி நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ அதுதானே கோடமைன். இதுல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் கோடமைன். ஸோ அப்போ ரேஞ்சும் கோடமைனும் எப்படி இருக்கு, வேற வேற மாதிரி இருக்கா. ஸோ ரேஞ்ச்ல உள்ள எலிமெண்ட்ஸும் கோடமைன்ல உள்ள எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கு, வேற வேற இருக்கா. ஸோ அப்படி இருந்தா இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ரேஞ்சு கோடமைன் ரெண்டுத்துலயுமே ஒரே எலிமெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் இது என்னது ஆன் டுன்னு சொல்லணும். சரிங்களா. ஸோ இப்ப இதெல்லாம் ஆன் டு கிடையாது அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சா. A function f such that n tends to n is not on to function. ஏன்னா since range is not equal to codomain, so range
கூட மெனு ஈக்குவலா இல்லை, அதனால இது என்ன கிடையாது, ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது.